கரூர் மாவட்டம் தென்னலையில் அரசு மேல்நிலைப் பள்ளியை சுத்தம் செய்த இளைஞர்கள் தாவேக்க சார்பில் சுத்தம் செய்யப்பட்டதாக ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் செல்வன் வழங்கிட கேட்கலாம். அருள் செல்வன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கரூர் மாவட்டம் தென்னிலையில அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அந்த பள்ளிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சில இளைஞர்கள் பள்ளி வளாகத்தையும் மைதானத்தையும் சுத்தம் செய்து தருவதாக தலைமை ஆசிரியரிடம் கேட்டிருக்கிறார். அதுக்கு தலைமை ஆசிரியர் ஒப்புதல் அளித்ததால இளைஞர்கள் பொக்லிங் இயந்திரத்தின் உதவியுடன் அந்த பள்ளியை சுத்தம் செய்து கொடுத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோக்களை செல்போன் மூலம் பதிவு செய்து அதனை தாவேகா சார்பில் சுத்தம் செய்து கொடுத்ததாக கூறி நிர்வாகியின் பெயர் போட்டு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது. அந்த வீடியோவை பார்த்த ஆசிரியர் அமைப்புகள் அதற்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்த நிலையில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செல்வமணி அந்த பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் அரசு பள்ளியில இது போன்ற அரசியல் நிகழ்வு செய்வதற்கு முறையான அனுமதி பெற வேண்டும் என்று விதியில் இருக்கிற நிலையில இது போன்ற சமூக வலைதளங்கள வீடியோ வெளியானதால அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை சுஜாதா சியாமலாவை குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டதை அடுத்து ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள் செல்வன்.